ஆயக்கலைகள் 64 அள்ளித்தருகின்ற தூயவளாம் நாமகளை நாவிருத்தி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே என்று பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் போற்றிக் கொண்டு இன்றைய பட்டிமண்டப விடயதானத்துக்குள் நுழைகின்றோம். அறிவகம் சனசமூக நிலையத்தினுடைய இலக்கிய மன்றம் பெருமையுடன் வழங்குகின்ற பட்டிமண்டப நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இன்றைய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணம் அறிவியல் வளர்ச்சியே இல்லை குடும்ப சூழ்நிலையே என்கின்ற அருமையான தலைப்பிலே இன்றைய பட்டிமண்டபம் கூடியிருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது அறிவியல் வளர்ச்சியே என்று பேசுவதற்கு 2 பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அதேபோல இன்றைய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணம் குடும்ப சூழ்நிலையே என்று பேசுவதற்கும் 2 பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார். இவர்கள் தங்களுடைய கருத்துக்களுக்கூடாக உங்களிடத்திலே நல்ல பல கருத்துக்களை விதைக்கவிருக்கிறார்கள். டான் தமிழொலியினுடைய அன்பு நெஞ்சங்களை உங்களுக்கு ஒரு அருமையான பட்டிமண்டபத்தை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதோ பட்டிமண்டபம் ஆரம்பமாகின்றது. இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய இளைஞர்கள் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பாதை நல்ல பாதையாக அமையாமல் வழிதவறி போய்கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பார்க்கியமான நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த இளைஞர்களை சரியான பாதையிலே நடக்க செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு சார்ந்திருக்கின்றது. அந்த வேலையை ஒரு சிறிதளவேனும் செய்வதற்கு எங்களுடைய அறிவகம் இலக்கிய மன்றம் தயாராக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த தலைப்பு இன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இளைஞர்களை வழிப்படுத்துகின்ற பெரியவர்களும் இன்னும் ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 வழிகளையும் நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் சில சந்தர்ப்பங்களிலே இளைஞர்களை வழிப்படுத்த வேண்டிய பெரியவர்கள் சரியான பாதையிலே போகாத இருப்பது சில வேளைகளில் இளைஞர்களுடைய வழிக்கு பாதகமாக அமைக்கின்றது. அதற்கு நான் ஒரு கதையினை கூறி இந்த பட்டிமண்டபத்தை ஆரம்பிக்கின்றேன். ஒரு வியாபார ஸ்தாபனத்திலே ஒரு இளைஞன் தினமும் முருக்கங்காய்களை கொண்டு வந்து கொடுப்பான். அந்த வியாபார ஸ்தாபனத்திலே ஒரு பெரியவர் இருக்கின்றார், அந்த கடையினுடைய உரிமையாளர். அவர் இந்த இளைஞனிடத்திலே அந்த முருக்கங்காய் கட்டுக்களை வாங்கி அவனுக்கு அதற்கான பணத்தினை கொடுத்து விடுவார். அவர் தினமும் அந்த இளைஞனுக்கு சொல்லியிருக்கின்றார், நீ 10 கிலோ முருக்கங்காயை கொண்டு வந்து என்னிடத்திலே தா, நான் உனக்கு பணம் தருகின்றேன். அந்த இளைஞனும் அவ்வாறே தினமும் 10 கிலோ முருக்கங்காய்களை ஆய்ந்து அதனை கொண்டு வந்து இந்த கடையிலே ஒப்படைப்பார். அந்த பெரியவரும் அதற்கான பணத்தினை கொடுத்து விடுவார். இவ்வாறு பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இளைஞன் அந்த முருக்கங்காய்களை கொடுக்கின்ற பொழுது அந்த பெரியவர் நிறுத்து பார்ப்பது கிடையாது. அவர் ஒரு புரிந்துணர்விலே அவன் சரியாகத்தான் கொண்டு வந்திருப்பான் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த இளைஞனுக்கு பணத்தினை கொடுத்து விடுவார். அவ்வாறு பல வருடங்கள் சென்ற பின்னர் ஒரு யோசனை தோன்றியது. சில வேளைகளில் இந்த இளைஞன் நிறை குறைவாக கொண்டு வந்திருப்பானோ
என்ற ஒரு சந்தேகம் எழுந்த காரணத்தினாலே ஒரு நாள் அவன் கொண்டு வந்த அந்த முருக்கங்காய்களை தன்னுடைய தராசிலே போட்டு நிறுத்து பார்க்கும். அப்பொழுது அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே 9 கிலோ தான் இருந்தது. உடனே அவர் ஆத்திரப்பட்டு அந்த இளைஞனை அறைந்து விட்டார். அந்த இளைஞனுக்கு ஒன்றுமாக விளங்கவில்லை. அவன் கேட்டான், ஏன் ஐயா என்னை அடித்தீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், நீ இவ்வளவு வருடங்களாக என்னை பேய் காட்டியிருக்கிறாய். 10 கிலோ என்று சொல்லி 9 கிலோவை கொண்டு வந்து 10 கிலோவுக்கான காசினை வாங்கி சென்றிருக்கின்றாய். நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று அந்த பெரியவர் இளைஞனுக்கு சொன்னார். அப்பொழுது அந்த அப்பாவி இளைஞன் சொன்னான், ஐயா பெரியவரே, நான் ஒரு ஏழை. என்னுடைய வீட்டிலே தராசுகள் இல்லை, தராசு இருக்கின்றது, படிகள் இல்லை. எனவே உங்களிடத்திலே வாங்கிய அந்த 1 கிலோ பருப்பினை வைத்துத்தான் நான் அந்த படியாக உபயோகித்து அந்த 10 கிலோவை நான் நிறுப்பேன். அவ்வாறு நிறுத்துத்தான் இந்த 10 கிலோவை கொண்டு வந்திருக்கின்றேனே ஒழிய நான் ஒன்றும் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்று சொன்னார். இந்த கதையிலிருந்து என்ன விளங்குகின்றது? அந்த பெரியவர் 1 கிலோ பருப்புக்கு பதிலாக 100 கிராம் குறைவாகத்தான் அந்த பருப்பினை அந்த இளைஞனுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப பெரியவர்கள் விடுகின்ற பிழைகளாலே தான் சில வேளைகளிலே இளைஞர்கள் திசை மாறி போகின்றார்களோ என்கின்ற ஐயம் கூட எங்களுக்கு எழுகின்றது. இந்த அரங்கத்திலே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு யார் காரணம், எது காரணம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். 2 அணியிலே குடும்ப சூழ்நிலைதான் காரணம் என்று பேசுவதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் திரு கிருஷ்ணன் வரதராஜன் அவர்கள். இவர் ஒரு சைவ புலவர், சிறந்த பேச்சாளர், கவிஞர். 2வது பேச்சாளராக திருமதி யோகேந்தினி துளசிதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர் ஒரு பாடசாலையினுடைய உப அதிபர். அதே போல அறிவியல் வளர்ச்சியே என்கின்ற அணியிலே இருவர் வந்திருக்கின்றார்கள். தலைமை பேச்சாளர் திரு தங்கராஜா அரவிந்தன் அவர்கள். இவர் ஒரு தனியார் கல்வி நிலைய சமயபாட சிறந்த ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், கவிஞர். அவருக்கு உதவியாக பேச வந்திருப்பவர் திரு சுதாகரன் ஆதித்தர் அவர்கள். அவர் ஒரு இளமை துடிப்பு மிக்க இளம் பேச்சாளர். இவர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் இந்த அரங்கிலே இப்பொழுது உலாவ விட போகின்றோம். முதலாவதாக அறிவியல் வளர்ச்சியே என்கின்ற அணியினுடைய தலைவர் திரு தங்கராஜா அரவிந்தன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். தேவற்கரசு வேண்டியதில்லை, தேவற்கரசு வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவையமுதும் வேண்டியதில்லை. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மனத்து வேக வேண்டும். அறிவகம் இலக்கிய மன்றத்தினூடாக இந்த பட்டிமண்டபத்திலே நான் உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பட்டிமண்டபத்திலே நடுவராக இருக்கின்ற எனது நண்பர் வாணிமுகுந்தன் அவர்களே, எனது அணி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, அனைவருக்கும் எனது இந்த நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணம் குடும்ப சூழ்நிலையே அறிவியல் வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சி என்ற தலைப்பிலே பேசுவதற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பட்டிமண்டபத்திலே எங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு அறிவியல் வளர்ச்சியே என்பது. இன்றைய இளைஞர்கள் அறிவியல் வளர்ச்சி காரணமாக பெரிதும் வழிதவறி போய்கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப சூழ்நிலை அவர்களை மாற்றினாலும் கூட, நான் குடும்ப சூழ்நிலை காரணம் இல்லை என்று சொல்லி நான் வாதிட வரவில்லை. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணம் இருக்கின்றது. ஆனால் அதைவிட இன்றைய அறிவியல் வளர்ச்சி அதற்கு பெரிதும் காரணமாக இருக்கின்றது என்பதை அழுத்தி கூறுவதற்கே நான் வந்திருக்கின்றேன். இன்று அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கையிலே இன்றைய உலகம் காணப்படுகின்றது, கைபேசியிலே உலகம் காணப்படுகின்றது. அந்த கைபேசியிலே வைத்துக்கொண்டு இன்று நடைபெறுகின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இந்த இளைஞர்கள் உட்பட்டு கொள்ளுகின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் இன்றைய அறிவியல் வளர்ச்சி என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வெப் தளத்திலே டார்க் வெப் ஒன்று இருக்கின்றது.
டார்க் வெப் என்று சொன்னால் இருண்ட உலகம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய அனைத்து விதமான செய்யக்கூடாத செயல்கள் அனைத்தும் அந்த டார்க் வெப் என்ற வெப்பில் தான் காணப்படுகின்றது. என்ன இல்லை, எல்லாம் அங்கேயும் காணப்படுகின்றது. அதை கையாளக்கூடிய இளைஞர்கள் இன்று இருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் எவ்வளவோ வழி தவறி போய் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக மரணங்கள் கூட ஏற்படுகின்றது. உதாரணமாக கணனி விளையாட்டுகள், அந்த கணனி விளையாட்டுகளூடாக இன்று தங்களுடைய பணத்தை இழந்து, தங்களுடைய வங்கி கணக்கிலே வைத்திருக்கின்ற அந்த பணத்தினை இழந்து இன்றைய இளைஞர்கள் தற்கொலைக்கு கூட அங்கே முற்பட்டு தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இன்றைய அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் அந்த அறிவியல் வளர்ச்சியை குறைத்து நாங்கள் மதிப்பிடவில்லை. புதியன புகுதலும் பழையன கழிதலும் என்று சொல்வார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நாங்கள் புதிய செயற்பாடுகள், புதிய எண்ணக்கருக்கள், புதியனவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இன்று பார்த்தீர்கள் சொன்ன இந்த அறிவியல் வளர்ச்சி காரணமாகத்தான் இன்றைய இளைஞர்கள் பெரிதும் சீரழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஒரு நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விருது கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், செக்ஸ் பற்றிய தேடுதலில் எங்களுடைய இலங்கை தான் உலகத்திலேயே முதன்மையானதாக காணப்படுகின்றது. இணையத்தில் இந்த செக்ஸ் பற்றிய தேடுதலிலே இலங்கை இன்றைக்கு முதல் தரத்திலே வந்திருக்கின்றது, முதல் நாடாக காணப்படுகின்றது. பாருங்கள், இன்றைக்கு இளைஞர்கள் இந்த வேண்டத்தகாத இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதைத்தான் இது காட்டுகின்றது. நான் இளைஞர்களை மட்டும் கூறவில்லை, எல்லோருமா தான் அந்த இது நடைபெறுகின்றது. ஆனால் கூடுதலாக இளைஞர்கள் தான் இதில் அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நான் சொல்ல வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இளைஞர்கள் வழி தவறி போவதற்கு குடும்பம் சில சூழ்நிலைகளாக இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சி தான் அதிகமாக காணப்படுகின்றது. எப்படி பார்த்தாலும் இன்று எவ்வளவோ வளர்ந்திருக்கிற இந்த அளவு அறிவியல் வளர்ச்சி என்பது எவ்வளவு வளர்ந்திருக்கின்றது பார்த்தீர்கள் என்று சொன்ன எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த அறிவியல் வளர்ச்சியை நன்மைக்கு பயன்படுத்தாமல் இந்த இளைஞர்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியின் ஊடாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருப்பதை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். சரி, அந்த வகையில் குடும்பம் அவர்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக கைபேசியை வச்சுக்கொண்டு இந்த குடும்பத்தில் கூட அவர்கள் ஒற்றுமையில் காணப்படுகின்றனர். குடும்பத்தில் அவர்கள் ஒட்டி வாழ்க்கை அந்த உறவுகளை மதிக்கிறது கூட இல்லை. காலையில் ஒரு நண்பன் ஒரு இளைஞரை பார்த்தீர்கள்னு சொன்னால் இரவு முழுக்க கைபேசியை பார்த்து கொண்டு மத்தியானம் 12 மணிக்கு அவர் எழும்புவார். 12 மணிக்கு எழும்புற அவர் பேந்தம் அந்த கைபேசியை வைத்துக்கொண்டு சார்ஜ் பண்ணிட்டு தன்னுடைய அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் கைபேசிக்குள்ளேயே மூழ்கி விடுவார். அவருடைய அந்த காரணமாக பல பேருடைய கண்கள் இன்றைக்கு பலதாகி போய் கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலை சென்றால் தெரியும், சிறுவர்கள் கூட இளைஞர்கள் கூட அவர்களுடைய கண் பார்வைகள் மங்கி கொண்டு போவதற்கும் இந்த அறிவியல் வளர்ச்சி தான் காணப்படுகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த கேம் என்று சொல்லுவார்கள், அந்த விளையாட்டுகள், இந்த விளையாட்டுகளின் காரணமாக பல இளைஞர்களுடைய வாழ்க்கைகள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணம் அறிவியல் வளர்ச்சியே என்று தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கு ஆணித்தரமாக கூறி அமர்ந்திருக்கின்றார் அந்த அணியினுடைய தலைவர் அவர்கள். உண்மையிலே பட்டிமண்டபம் இப்பொழுது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது. அறிவியல் வளர்ச்சி என்கின்ற அணியினுடைய தலைவர் பல கருத்துக்களை எல்லாம் இங்கு அள்ளி வீசி இருக்கின்றார். இளைஞர்கள் வழிதவறி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வழிதவறி போய்கொண்டிருக்கின்றமைக்கு காரணம் இணையதளங்களுடைய தவறான பாவனை. அதனூடாக பல இளைஞர்கள் கெட்டுப்போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே அள்ளி வீசியிருக்கின்றார். இங்கே பார்ப்போம் மற்ற அணியினர் இவருடைய கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு முறியடிக்கப் போகின்றார்கள் என்பதை. இப்பொழுது குடும்ப இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணம் குடும்ப சூழ்நிலையே என்கின்ற அணியினுடைய தலைவர் அவர்கள் திரு கிருஷ்ணன் வரதராஜன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள்.
மெய் வைத்த அடியாரை மேல் வைக்கும் உருவாம் தமிழ்க்கடவுள் முருகனுடைய திருப்பாதங்களையும் தமிழ் தாயின் திருப்பாதங்களையும் வேண்டிக் கொண்டு இன்றைய நன்னாளிலே இன்றைய இளைஞர்கள் வழிமாறி செல்வதற்கு பெரிதும் காரணம் அறிவியல் வளர்ச்சியே குடும்ப சூழ்நிலையே என்கின்ற இன்றைய பட்டிமன்ற நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எனது மதிப்பிற்குரிய அதிபர் வாணிமுகுந்தன் அவர்களே, எனது அணி சகோதரி அவர்களே, எதிரணி சகோதரர்களே, அவையோர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற டான் தமிழொலி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களின் வழிதவறி போகும் நிலை. இந்த நிலைக்கு காரணம் அறிவியலினுடைய உச்ச வளர்ச்சிதான். அறிவியலினுடைய வளர்ச்சியின் பயன்பாட்டினால் தான் என்கின்ற எதிரணியினுடைய கருத்திற்கு முரண்பாடாக நான் எனது கருத்தை நிறுவ வந்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல போனால் குடும்ப சூழ்நிலை ஒரு இளைஞனை வழிமாற்றி கொண்டிருக்கின்றது. அவன் வழி மாற காரணம் அது. பொதுவாக சொல்ல போனால் குடும்ப சூழ்நிலை என்கின்ற பொழுது அந்த தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத சூழல் வருகின்ற பொழுது அவன் புரள்வு நிலைக்கு செல்கின்றான். இன்றைய குடாநாட்டினுடைய இளைஞர்களுடைய வழிமாறுகின்ற நிலைப்பாடு வாழ்வெட்டு கலாச்சாரமாக, போதை மாத்திரைக்குள் தங்களை புதைக்கின்ற நிலையாக, மேலும் சமூக புரள்வுகள், பண்பாட்டு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அடிப்படை காரணம் குடும்ப சூழ்நிலைதான் என்கின்ற எனது கருத்தை தெளிவாக இந்த இடத்திலே விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். குடும்ப சூழ்நிலை என்கின்ற சொல்லுகின்ற பொழுது கவியரசு சொல்லுகின்றான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது பின்னர் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. அன்னை குடும்ப விளக்கு ஒன்று. இன்றைய சூழ்நிலையிலே அன்னையர்களாலோ பெற்றோர்களாலோ ஏன் உடன்பிறப்புகளாலோ கூட இளைஞர்களை திருத்த முடியாத ஒரு சூழலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அதிபராக இருக்கின்றவர், ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு தெரியும், கண்டித்து வளர்க்க முடியாத ஒரு சூழல் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை ஏன் என் பிள்ளையை நீ கண்டிக்கவில்லை என்று பெற்றோர்கள் கேட்க முடியாத சூழல், அந்த குடும்ப சூழல் இருக்கின்ற பொழுது எங்கண்ட இளைஞர்களுடைய வாழ்க்கை தடம் மாறி போகின்றது. தன்னுடைய தேவையை தான் நிறைவேற்றுவதற்காக அவன் களவெடுக்க துணிகின்றான். அவன் மென்மேலும் சமூக புரள்களை செய்ய துடிக்கின்றான். இந்த குடும்பத்தின் ஊடாக குடும்பத்திற்கு அமைதியான பெற்றோரால் கண்டிக்கப்படுகின்ற பிள்ளை, உறவினர்களால் கண்டிக்கப்படுகின்ற பிள்ளை, ஏன் பாடசாலையில் கொண்டு ஆசிரியர்கள் அதிபருடைய ஒப்படைக்கின்ற பொழுது அங்கே நல்ல முறையில் வளர்க்கப்படுகின்ற பிள்ளை குடும்ப நல்ல சூழ்நிலையிலே வளர்ந்தால் அது நிச்சயமாக நல்ல பண்பாட்டுடன் தான் வளரும். புரள்வுகளுக்குள் போக முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் உளவியர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஒரு சிறுகதை நடுவரவர்களே என்னவென்றால், ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் அந்த குழந்தையினுடைய வழக்கை எந்த நேரமும் பொத்தியபடிதான் இருந்தது. வைத்திய நிபுணர்கள் எல்லாம் அந்த கையை விரிப்பதற்கு என்ன மாற்று வழி, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா என்று சிந்தித்த பொழுது ஒரு உளவியல் வைத்தியர் வந்தார். அவர் அந்த குடும்பத்தினுடைய சூழலை ஆராய்ந்தார். உங்களுடைய குடும்ப பெற்றோருடைய தொழில் என்ன, நீங்களார், என்ன நடக்குது, ஏன் இந்த பிள்ளை கையை பொத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறது என்றால், அவர் அந்த உளவியல் வைத்தியர் குடும்ப சூழ்நிலையை வைத்துக்கொண்டு இலகுவாக கையை விரித்தார். எப்படி என்றால், தன்னுடைய கழுத்தில் இருந்த சங்கச்சங்கிலியை கலட்டி குழந்தைக்கு முன்னால் ஆட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளை கையை விரித்து சங்கிலியை பொத்தி பிடித்ததாம். இதன் சம்பவம் என்னவென்றால், பெற்றோர்கள் ஒரு பிழையான சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள், களவு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள். பிறக்கின்ற குழந்தைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாறி பிறக்கின்றதனால் தான் அந்த சூழல் அவனை சமூகத்திலிருந்து பிரிக்கின்றது, சமூக புரள்களுக்கெல்லாம் வழிவகுக்கின்றது என்கின்ற ஆணித்தரமான கருத்தை சொல்ல வருகின்றேன். அதற்கு மேலாக குடும்ப சூழல் எப்படி இளைஞனை பாதிக்குது என்றால், மனமாற்றம், பெற்றோர்களுடைய குடும்பத்தினுடைய மனமாற்றம். அதாவது எனது குடும்பம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிள்ளையையும் மற்றவனைப் போலத்தான் வாழ வைக்க வேண்டும், அவனுக்கு போல 5 லட்சம் மோட்டர் சைக்கிள்லாம் ஓடணும், அவனை போலத்தான் என்ற பிள்ளையும் எல்லாத்திலும் வளர வேண்டும் என்று தன்னால் ஆகாத முடியாத நிலைக்கு பெற்றோர்கள் போகின்ற பொழுது அங்கு ஒரு மனப்புரள்வு, சூழல் புரள்வு எல்லாம் ஏற்படுகின்றது. அதனால இளைஞன் தடுமாறுகின்றான், இளைஞன் வழிமாறி போகின்றான். குறிப்பாக இன்று குடாநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த போதை கலாச்சாரம் கூட குடும்பங்களிலே ஏற்படுகின்ற புரள்வுகளால், குடும்பங்கள் சூழ்நிலைகளில் விளையான சூழ்நிலையிலே வாழ்கின்றவர்களால்தான் அப்படியான சூழலுக்கும் தோற்றம் பெறுகின்றது என்பது எனது கருத்து. மனநிலை மாற்றத்தோடு சேர்ந்து இளைஞர்கள் ஒரு வித்தியாசமான சூழலுக்குள்ளும் உபயோகப்படுகின்றார்கள். அதுக்கும் உங்களுடைய அறிவியல் காரணமாக இருக்கலாம். அவர் சொன்னது போல ஏற்றுக்கொள்ளணும், அறிவியல் வேணும்.
அறிவியல் வளர்ச்சி இருக்கின்றது. ஆனால் பெரிதும் உங்களுடைய இளைஞருடைய மாற்றத்திற்கு காரணம் குடும்ப சூழல் என்பதற்கு எனது இந்த உளவியல் கருத்து கூட போதுமானதாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு அடுத்த எனது தொகுப்புரையிலே சந்திப்பேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி. அறிவியல் வளர்ச்சி என்கின்ற அணியினுடைய தலைவர் அரவிந்தன் அவர்கள் பேசி அமர்ந்த போது தன்னுடைய அணிக்கு மிக உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் கூறி ஒரு உச்ச நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை எவ்வாறு எதிரணி சமாளிக்கப் போகின்றது என்ற ஒரு அச்ச நிலை எனக்கு உருவாக்கியது. ஆனால் குடும்ப சூழ்நிலையே என்கின்ற அணியினுடைய தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் வந்து இந்த அரவிந்தனுடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து தன்னுடைய கருத்துக்களை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது பட்டிமண்டபம் சூடு பிடித்திருக்கின்றது. இரண்டு அணியினரும் தம்முடைய கருத்துக்களை அள்ளி வீசி தம்முடைய அணிகளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இன்னும் இரண்டு பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த வேலைகளை செவனே செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இப்பொழுது அறிவியல் வளர்ச்சி என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஒரு இளம் பேச்சாளர் திரு சுதாகரன் ஆதித்தன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தர வருகின்றார். இவர் அணித்தலைவர் வரதராஜனுடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து தன்னுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய இருக்கின்றார். அவரை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கின்றேன். ஆதித்தன் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரமும் காவிரி பூம்பட்டினமும் கடல் கொண்ட குமரியும் அழிந்தாலும் வீறு கொண்டு நிலைத்திருக்கும் என் தமிழே உனை நான் தலை வணங்குகிறேன். வீறு கொண்டு நிலைத்திருக்கும் என் தமிழே உனை நான் தலை வணங்குகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்துக்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஆசான் வாணிமுந்தன் ஆசான் அவர்களே, என்னதனி பேச்சாளர்களே, குடும்பம்தான் காரணம் என்று வாதாடிவிட்டு அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குடும்ப சூழ்நிலையான் நீங்கள் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த அறிவியல் வளர்ச்சியின் பின்னர் தான் இன்னொருவன் வந்து ஒரு திருட்டுக்கு முற்படுகிறான். அதாவது இன்றைய இளையவர்கள் தொழில்நுட்பத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இணையத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்ட திரைப்படங்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு திரைப்படங்களில் நடப்பதை போல தானும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். எதிரணியர் சொன்னார்கள், யாழ்ப்பாணத்தில் வாழ்வட்ட கலாச்சாரம் இருக்கிறது என்று. அதுக்கும் குடும்ப சூழ்நிலைக்கும் என்ன காரணம் என்று கேட்கிறேன் நான் நடுவர்களை. இருப்பவர்கள் இருந்த நேரத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றதா? இருப்பவர்கள் இருந்த நேரத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறதா நடுவர்களே? வாழ்வெட்டு கலாச்சாரம் என்று கூறினார்கள். வாழ்வெட்டு கலாச்சாரம் வருவதற்கு காரணம் என்ன? இன்றைய திரைப்படங்களில் வில்லன்களும் ஹீரோன்களும் வாழ்வெட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். அதை பார்த்தவர்கள் தான் தனக்கு ஒருதன் தன்னுடன் ஒருதன் எதிர்த்து பேசிவிட்டால் அவனுக்கு முதல் வாளை தூக்கிட்டு போறது. அது மட்டுமில்ல, என்னென்று சொன்னார், பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கலாதுன்னு சொல்லி. உண்மைதான், தற்கால பிள்ளைகள் கண்டிப்பதற்கு இருக்க மாட்டார்கள் தான். என்றாலும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் புத்திமதி சொன்னால் அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் தானே. அடுத்து இன்னொரு விடயம், உள்ளங்கைக்குள் உலகம் அடங்கி இருக்கிறது. அதாவது இந்த சைபர் கிரைம் என்று சொல்லுவார்கள். சைபர் கிரைம் என்னவென்று சொன்னால் இன்னொருவருடைய கணக்கினை ஹேக் பண்ணுவது. அவ்வாறு ஒரு இளைஞன் அவ்வாறு ஹேக் செய்துவிட்டு அவரை பற்றிய தகவல்களை எடுத்து விட்டு தான் மற்றவரிடம் போய் சொல்லுகிறார், இவர் இவ்வாறுப்பட்டவர் என்று சொல்லி. எனவே அறிவியல் தான் முதற்காரணம் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டு செல்வதற்கு. அதாவது தொலைபேசியை கண்டுபிடிக்கும் போது கிரகம்பெல் என்ன கூறுகிறார் சொன்னால், இன்னொரு தகவல்களை பரிமாறுவதற்காகத்தான் தொலைபேசியை கண்டுபிடிக்கிறார். ஆனால் இன்று
ஆபாச படங்களை பரிமாறுவதற்கு தான் இளைஞர்கள் தொலைபேசியை வைத்திருக்கிறார்கள். இதை கொஞ்சம் உற்று நோக்குங்கள் பார்ப்போம். இன்னும் ஒன்று கூறினார்கள், போதைக்கு குடும்ப சூழ்நிலையில் அடிமையாகிறார்கள். உண்மையிலே அறிவியல் உச்சந்தொட்ட நேரத்தில் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் தான் இந்த போதைப் பொருளை அறிமுகப்படுத்துகிறார். என்னதுக்காக என்று சொன்னால், வீரர்கள் உறக்கம் இல்லாமல் இருக்கிறக்கா. அந்த ஐஸ் போதைப் பொருள் வீரர்கள் இராணுவ வீரர்கள் நித்திரை இன்மையை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அந்த போதையினை இப்போதையவர்கள் தாங்கள் குடித்துவிட்டு செய்வதுதான் வாழ்வெட்டு. மற்றொன்று கூறுகிறேன், என்னொன்று கூறினார், குடா நாட்டில் போதை வஸ்து கூடிட்டுது, அதால தான் குடும்ப சூழ்நிலைக்குள்ள கை வைக்கிறாங்க, பணம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி. நீ புளுவேல் விளையாடுறாய், புளுவேல் விளையாடுறதால தான் உண்ட பணம் வங்கியிலிருந்து போகுது. உன்னுடைய தந்தை சேமித்து வச்ச பணம் எவ்வாறு போகுது? புளுவேல் விளையாடுறாய். தற்பொழுது இன்னொரு விளையாட்டோடு வந்திருக்கிறது, ஃபேஸ்புக்கில் விளையாடுவார்கள் சேர்ந்து. அதற்கு நீ ஆயுதம் வாங்குவதற்கு உன்னுடைய கிரெடிட் கார்டையும் டெபிட் கார்டையும் பயன்படுத்துகிறாய். என்னத்துக்காக பயன்படுத்துகிறாய்? அறிவியல் வளர்ந்ததற்காகத்தான் நீ பயன்படுத்துகிறாய். இன்னொன்று ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போனால், அண்மையில் வெளிவந்த ஒரு ஐத்தின திரைப்படம் ஒன்று இருக்கு. அதில் போதைப் பொருளை ஒன்லைனில் விற்பாங்க. பண்டைய காலத்தில் ஒன்லைனில் இருந்ததா? இல்லையே. இப்போ இந்த ஒன்லைன் வந்ததால சகலரையும் வைத்துள்ளார்கள். ஒன்லைனில் உனக்கு என்ன தேவை? உனக்கு போதைப் பொருள்னா ஒன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு போகிறான். அவ்வாறு தான் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கு. அதாவது மறுபடியும் கூறுவது என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையில் அறிவியல் வளர்ச்சி மட்டும்தான் இன்றைய இளைஞர்கள் சீரழிந்து போறதற்கு காரணம். கேம் விளையாடி போட்டு அதில் வைக்கவுள்ள காசு இல்லைன்னு அவர் அப்பா கேட்குற டைமில் பொடியன் சொல்லுவார், என்னன்னு சொன்னால், அது காணாம போயிட்டு. எப்படி போயிட்டு அது எனக்கு தெரியாது. அது எங்கே போனது? அறிவியலில் தான் அந்த காசு போயிருக்கு. புளுவேல்லையும் பப்ஜிலையும் போயிட்டு. அவ்வாறு தான் அவர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். இவ்வாறு நான் ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன், இன்றைய இளைஞர்கள் சீர்கட்டு போவதற்கு காரணம் அறிவியல் வளர்ச்சியே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி. அறிவகம் இலக்கிய மன்றத்தினுடைய ஒரு இளமை துடிப்பு மிக்க பேச்சாளர் ஆதித்தன் அவர்கள் வந்தார்கள். தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மிகவும் அருமையான முறையிலே இங்கே பதிவு செய்தார். சினிமா வந்ததன் காரணமாகத்தான் இன்றைய இளைஞர்கள் சீரழிகின்றார்கள் என்ற ஒரு கருத்தினை இங்கு எடுத்து கூறியிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த இணைய விளையாட்டுக்கள் மூலமாக இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய காசுகளை எல்லாம் வீணாக இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அறிவியல் வளர்ச்சி தான் இந்த வேலைகளை எல்லாம் ஆன்லைனிலே போதைப்பொருள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுகின்ற துர்பார்க்கிய நிலை கூட எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்றது என்று கூறி தம்முடைய அணியினை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு இட்டு சென்றிருக்கின்றார். எங்கே பார்ப்போம், எதிரணியினர் இந்த கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு முறியடிக்கப் போகின்றார்கள். இளைஞர்கள் பெரிதும் வழிதவறி போவதற்கு காரணம் குடும்ப சூழ்நிலையே என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் திருமதி யோகேந்திரனை துளசிதன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். காப்பியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் அணி செய்ய இளமை குன்றாது இருக்கின்ற கன்னித்தமிழே, காசினியின் செம்மொழியே, உன்னை முதல் வணங்கி டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு இனிய வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு அவையின் நடுவராக வீற்றிருக்கின்ற உயர் திரு வாணி முகுந்தன் ஐயா அவர்களின் தலைவணங்கி என் தரப்பினருக்கும் எதிர் தரப்பினருக்கும் வந்தனங்களை கூறி எனது உரையினை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய இளைஞர்கள் யார்? அதாவது புதிய சிந்தனையாளர்கள், நவீன உற்பத்தியாளர்கள், புதுமையை உள்வாங்குபவர்கள். இதனால் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சுவாமி விவேகானந்தரும் கூறுகின்றார், அதாவது இன்றைய இளைஞர்களின் கையில் தான் நாளைய எதிர்காலம் தங்கியுள்ளது என்று. அந்த வகையிலே இன்றைய இளைஞர்களின் ஒரு பகுதியினர் ஆக்க வழியில் சென்றாலும் கூட இன்னொரு பகுதியினர்
அதாவது மது போதை பாவனை, அதே போன்று சமூக வலைத்தள பாவனை, எமது எதிர்த்தரப்பினர் கூறிய சமூக வலைத்தள பாவனை மற்றும் ஏனைய கொலை, கொள்ளை, களவு போன்ற தீய செயல்களில் ஒரு பகுதியினர் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்று நாங்கள் சிந்தித்தோமேயானால், இன்றைய இளைஞர்கள் வழி தவறுவதற்கு பெரிதும் காரணமாக விளங்குவது எமது குடும்ப சூழ்நிலை என்றால் மிகையாகாது. நடுவர் அவர்களே, எமது நாட்டை பொறுத்தமட்டில் எமது நாட்டை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த குடும்பங்கள், மற்றொன்று பொருளாதாரத்தில் பின்னடைவான குடும்பங்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த குடும்பங்களை பொறுத்தமட்டில் எமது யாழ் பிரதேசத்தை நாங்கள் நோக்கினோமையானால் அதிக அளவிலான புலம்பெயர்ந்த சமூகத்தினால வாழக்கூடிய ஒரு குடும்பங்கள் தான் அதிக அளவில் காணப்படுகின்றது, பொருளாதார வளர்ச்சியடைந்த குடும்பம். எனவே இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தினால் பணங்கள் அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள், பார்த்து பார்த்து செலவழிப்பார்கள். இது கஷ்டப்படாமல் உழைக்கப்படுகின்ற காசு என்றதன் காரணமாக இந்த பணம் மேலதிகமாக இருப்பதனால் நிறைய துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றது. அதாவது வாகன விபத்துக்களாக இருக்கலாம், மது போதை பாவனையாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு திரைப்படம் வெளியிடப்படுகின்றது என்று சொன்னால் அங்கே பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அந்த இடத்தில், திரைப்பட மாளிகை. எனவே இவ்வாறான பணம் அதிகரிப்பதனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போன்று வறுமையான குடும்பங்களில் இருப்பதனாலும் இதே போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. வறுமை குடும்பம் என்று நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை சுதந்திரமடைந்து எத்தனையோ ஆண்டுகள் கழிந்த பின்னும் கூட மலையக பிரதேசத்தை பொறுத்தமட்டில் 8 அடி காம்பராக்களிலேயே முழு குடும்பங்களும் உள்வாங்கப்படுகின்றது. எனவே அங்கே இளைஞர்களுக்கான படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. அதே போன்று எமது பிரதேசத்தை நாங்கள் நோக்குகின்ற சந்தர்ப்பத்திலும் சில இளைஞர்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக, தமது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இடைவிலகி, பாடசாலையில் இருந்து இடைவிலகுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. சில இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பகுதி நேரமாக வேலை செய்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. எனவே பகுதி நேரம் அவர்கள் வேலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சில வேளை தாங்கள் நித்திரை முழிக்க வேண்டும் என்பதற்கு மது போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறதும் சமூக வலைத்தளங்களை பாவனை செய்வதும் மிகவும் அதிகரித்து வண்ணம் காணப்படுகின்றது. இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் எமது குடும்ப சூழ்நிலைதான் என்றால் மிகையாகாது என்று அதிக அளவிலான பெற்றோர்கள், எமது எதிரணி தரப்பினர்கள் கூறினார்கள். திரைப்படத்தை பார்ப்பதனால் தான் நிறைய மாணவர்கள் சீரழிந்து, இளைஞர்கள் சீரழிகின்றார்கள், வன்முறையில் ஈடுபடுகின்றார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். உண்மையில் இன்றைய பெற்றோர்களை நாம் பார்த்தோமேயானால், பெற்றோர்கள் தமது சிறார்களையும் பக்கத்திலே வைத்துக்கொண்டு ஆபாசமான படங்களை பார்ப்பதும், அதே போன்று கொலை, கொள்ளை போன்ற படங்களை பார்ப்பதனாலும் தான் சிறுவர்கள் இளமையிலே இந்த மாதிரியான வன்முறைக்கு தூண்டப்படுகின்றார்கள். எனவே அதற்கு பிரதான காரணம் எமது குடும்பம் தான். எனவே குடும்பம் ஒழுங்காக இருந்தால் எமது இளைஞர்களை மேலும் பலப்படுத்தலாம் என்று நான் முன்வைக்கின்றேன். அதோடு தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம் என்று கூறுவார்கள். இன்று நடுவரவர்களே, எத்தனை குடும்பங்களில் தாய் அன்பாக தமது குழந்தைகளுக்கு உணவு தயாரித்து பரிமாறுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்று நாங்கள் கூடுதலாக பார்த்தோமேயானால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அதிக அளவிலான உணவு கடைகளில் தான் இன்று அதிக அளவிலான பெண்கள் நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அன்பாக தமது பிள்ளைகளை அரவணைத்து தமது கையினால் ஒரு வாய் ஊட்டுகின்ற சந்தர்ப்பம் கூட இன்று இல்லை. ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே கூட்டு குடும்பமாக காணப்பட்டது இன்று தனி குடும்பங்களாக மாற்றப்பட்டது. எனவே அங்கு உறவு முறைகள் எல்லாம் அற்று போனதன் காரணமாக இன்று தமது குழந்தைகளை வளப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதே போன்று எமது எதிர்த்தரப்பினர்கள் சொன்னார்கள், அதாவது சமூக வலைத்தளத்தில் நிறைய துஷ்பிரயோகங்கள் செய்கின்றார்கள் என்று. உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே, மாஸ்லோவின் தேவை கோட்பாடு, அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஒன்று பூர்த்தியாக்கப்பட்டால் தான் அடுத்த தேவை உருவாகும். எனவே படிப்படியாக இதிலிருந்து ஒவ்வொரு தேவைகளும் உருவாகும். இந்த தேவைகள் சரியான முறையில் சரியான நேரத்தில் பூர்த்தி செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை நெறிப்புரல்வான குழந்தையாக வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியது எமது குடும்ப சூழ்நிலை என்றால் மிகையாகாது. அதே போன்று
நமது எதிரணி தரப்பினர்கள் கூறினார்கள், அதாவது அறிவியல் வளர்ச்சியால் எதிரணியினரே அறிவியல் வளர்ச்சியால் இன்று எவ்வளவோ சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களை மாதிரியாக இந்த அறிவியலை துஷ்பிரயோகப்படுத்துகின்றவர்கள் நம் நாட்டில் இருப்பதனால் தான் நாம் இன்று வளர்முக நாடாக இருக்கின்றோம். இன்னும் நாங்கள் பின்னோக்கி செல்கின்றோம். வளர்ச்சி அடைந்த நாடாக மாற வேண்டுமானால் நாங்கள் அறிவியல் துறையை சாதகமாக பயன்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இன்னும் நாங்கள் கூறுவோமே ஆனால், எமது தலைவர் கூறியதன் போன்று எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அடுத்த வரி, அதாவது பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. எனவே பெற்றோர்களே, இது உங்கள் கவனத்திற்கு. அதாவது இன்றைய இளைஞர்கள் ஒரு உச்ச நிலையை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஆணிவேராக அச்சாணியாக இருப்பது எமது குடும்பம் தான் என்பதை அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான பேச்சினை இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கின்றோம். உண்மையிலே உள்ள மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு எதற்காக அமைக்கப்பட்டது என்கின்ற நோக்கம் சரியான முறையிலே சரியான திசையிலே போய்கொண்டிருப்பதை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். ஒரு இளைஞன் வழிதவறி போவதற்கு அவனுடைய குடும்பம் காரணமா அல்லது அறிவியல் வளர்ச்சி காரணமா என்கின்ற பேசு பொருளிலே சரியான விடயங்களை எல்லாம் தொட்டி காட்டி ஒரு அருமையான பேச்சினை இங்கு திருமதி யோகேந்தினி துளசிதன் அவர்கள் வழங்கியிருந்தார். எங்களுடைய மக்கள் பொருளாதார ரீதியிலே 2 வகையாக பிரிக்கப்பட்டு நோக்கப்பட்டார். ஒன்று, பொருளாதாரத்திலே மேன்மையாக இருக்கின்றவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது, புலம்பெயர் தேசங்களிலிருந்து வருகின்றது. அவர்கள் பணம் வருகின்ற போது அவர்கள் பிழையான வழியிலே அதை செலவழித்து தம்மை அழித்து கொள்ளுகின்றார்கள். அதே போல பொருளாதாரத்தில் நலிவுற்ற இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக பிழையான வழிகளை தேர்ந்தெடுக்கின்றார். எனவே 2 சந்தர்ப்பங்களிலும் இளைஞர்கள் வழிதவறி போகின்றார்கள் என்று அருமையான கருத்தினை பதிவு செய்தது. இந்த கருத்துக்களை எல்லாம் வெட்டி நம்முடைய அணியை உச்ச நிலைக்கு எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது மிகுந்த சவாலான விடயம். இப்பொழுது தொகுப்புரை மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றது. எல்லா பேச்சாளர்களும் பேசி முடிந்தாயிற்று. இருந்தாலும் நாங்கள் தொகுப்புரையிலே இந்த தலைவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், தங்களுடைய அணிகளை இன்னும் எவ்வாறு தூக்கி நிறுத்தப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பட்டிமண்டபத்தை ஆரம்பித்தவரே முடிக்க வேண்டும் என்ற மரபிற்கு அமைய இப்பொழுது தொகுப்புரையினை வழங்க வருமாறு குடும்ப சூழ்நிலையே என்ற அணியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணன் வரதராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் தமிழறிஞர்களுக்கும் அவைக்கும் சபைக்கும் வணக்கம் கூறி என் பணியை தொடர்கின்றேன். இன்றைய இளைஞர்கள் வழிமாறி செல்வதற்கு பெரிதும் காரணம் குடும்ப நிலைதான் என்கின்ற அணியினுடைய ஆணித்தரமான கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நிறுவுகின்றேன். எதிரணி சகோதரன் கேட்டிருந்தார், அறிவியல் வளர்ச்சியை நன்மைக்கு பயன்படுத்தாததால் இளைஞர்கள் பிறழ்வுகளுக்கு ஏற்படுகிறார்கள் என்று. அறிவியல் வளர்ச்சியை நன்மைக்கு பயன்படுத்தாதது குடும்பத்தின் பிள்ளைதானே. குடும்பத்திலே அம்மா அப்பா பிள்ளைகள் உறவினர்கள் இருப்பார்கள். அவர்களும் சேர்ந்து டிவிக்கு முன்னாலே இருக்கிறார்கள். அதை விட இன்றைக்கு ஒரு சூழ்நிலை எல்லாற்ற வீடுகளிலும் இருக்குது. 5 பேர் வீட்டில் இருந்தால் 5 பேர் கையிலையும் உங்களுடைய அறிவியல் சாதனம் இருக்கும். இப்போ அம்மா அப்பா படிக்கிற பிள்ளை எல்லாரும் சேர்ந்து அறிவியல் சாதனத்தில் டச் பண்ணி கொண்டே இருந்தால் அங்கே குடும்பம் தானே காரணமாகுது இந்த சூழ்நிலை புறநிலைக்கு மாற்றத்திற்கு என்றது எனது ஆணித்தரமான கருத்து. அதிலும் குறிப்பாக ஒரு கருத்தை எனது கருத்தை அவர் வெட்டி கேட்டிருந்தார் என்னென்றால், ஆன்லைனில் போதைப்பொருள் பண்ணுறதுக்கும் குடும்ப சூழ்நிலைக்கும் என்ன காரணம் என்று கேட்டிருந்தார். எங்கள்கிட்ட தலையங்கத்தினுடைய பொருளில் சில விளக்கம் இல்லையோ எனக்கு தெரியவில்லை.
குறிப்பாக சொல்ல போனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணினா காசு கொடுத்து தானே சாமானை கொண்டு வரணும். இங்கே காசு இல்லாததுலேயே ஒன்று இருக்குது. அம்மாவும் அப்பா போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானதால பிள்ளையும் அந்த பொருளை பாவிக்குது. அதால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்க போகுது. குடும்பத்தின் சூழ்நிலை பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கு. எப்படி ஐயா நாங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்படாது என்று சொல்கிறது இளைஞர்களுக்கு? ஆகவே எப்படி பார்த்தாலும் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரு இளைஞன் இன்றைய, அதாவது எனது அணி சார்பான சகோதரி சொன்னது போல, இளைஞர்கள் முழு பேரும் பாதை மாறி போகவில்லை. பாதை மாறி போகின்ற அந்த 20% நிலைக்கு காரணம் என்ன என்றுதான் எங்களுடைய ஆய்வு. குடாநாட்டை எடுத்துக்கொண்டு போனால் 80% இளைஞர்கள் புலியாக போகிறார்கள் என்றது அண்மை காலத்து தரவு. ஆகவே இன்றைய இளைஞர்கள் ஒரு புரள் நிலையாக்கி போகாமல் நேர்வழியில் போக வேண்டும். அவர்களை போக வைக்கக்கூடிய சக்தி குடும்பத்தில் இருக்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் அடித்து கூற வந்திருக்கின்றோம். பொருளாதார குடும்பம் என்று எடுக்கின்ற பொழுது ரெண்டை பார்த்தோம் நாங்கள். ஒன்று பொருளாதாரத்தில் உயர்ந்த குடும்பம், மற்ற பொருளாதார நலிவடைந்த. இந்த புரள் நிலைகள் கூட எங்கே வருது? பொருளாதாரத்தில், அதாவது ஒருதன் அப்பா போன வழியில் பிள்ளையும் போயிட்டான், மன்னன வழியோ மக்களும் அவ்வழி என்று குடும்பம் அம்மா அப்பா காட்டுற வழியிலான நாங்கள் செல்வோம். அப்போ அந்த பிள்ளையான சூழலில் போகிற சூழலில் வளர்கிற பிள்ளை தன்னுடைய தேவைக்கு முதல் ஏதோ ஒரு வகையில் பொருளையோ பொருளையோ பாவிச்சிட்டு பின்னர் அதற்கு தேவை ஒன்று ஏற்படுது. தேவை ஏற்படைக்க கொலை செய்யவும் துணியுது. அதுக்கு குடும்பம் காரணம் என்பதை அடித்து கூற விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக அல்லது கூட்டு வாழ்க்கையோ வாழ்ந்த சமூகம், யாழ்ப்பாண சமூகம். அவர் சொன்னார், இருப்பவர்கள் இருக்கின்ற காலத்தில் இப்படி நடந்ததான்னு கேட்டார். நன்றி தம்பி, உனக்கு நல்ல விஷயம், வாழ்த்துகிறேன். ஆனால் அந்த இருப்பவர்கள் இருந்த காலத்தில் கையால் வட்டம் போட்டு உண்டாக நின்று வெற்றியும் பெற்ற நாங்கள் இன்றைக்கு ஒரு வட்டத்துக்கு இல்லாமல் தோல்வியும் அடைந்துட்டோம். எந்த சூழல் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லவில்லை. இந்த நிலைக்கு கூட காரணம் அடிப்படை குடும்பங்களின் புரள்வு தான். மேலும் விரிவாக சொல்ல போனால், தாய்ப்பாலில் வீரங்கண்ட சமூகம், தாய்ப்பாலில் வீரங்கண்டு தாலாட்டி தமிழை ஊற்றிய சமூகம் ஏன் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்ப சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது? ஆகவே இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாகி இந்த நாட்டை நல்ல முறையிலே கொண்டு நடத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அம்மா அப்பா உறவுகள் சேர்ந்த ஒரு குடும்பத்தால் தான் முடியும். குடும்ப சூழ்நிலை தான் இன்றைய பிறருக்கு காரணம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அறிவியல் வளர்ச்சி என்ற அணியினுடைய தலைவர் அரவிந்தன் அவர்களை தொகுப்புரை வழங்கும் வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அவையை வணங்கி, என்னடான்னு சொன்னா, எதிரணியினர் எங்களுக்கு, அதாவது எங்கட தரப்புக்கு கன விடயங்களை எங்களுக்குன்னு விட்டுட்டு போயிருக்கணும். இந்த மேடையில் எங்களுக்காக வாதிட்டு போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி நான் சொல்ல வருகிறேன். என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுக்கு உணவூட்டுற இல்லையா, இன்றைக்கு எதிரணி பேச்சாளர் சொன்ன, இந்த பிள்ளைகளுக்கு சில தாய்மார்கள் உணவூட்டுற இல்லையாம், அதற்கு குடும்பம் தானே காரணம் என்று சொல்லிட்டு போயிருந்தார். உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உணவூட்டுற இல்லை. இன்றைக்கு அதை விளங்குது, சில பெற்றோர்கள் உணவூட்டுற இல்லை. ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, அந்த டிவியில சீரியல் பார்க்கறது. டிவியில சீரியல் பார்க்க 7 மணிக்கு தொடங்கினா இரவு 11 மணி மட்டும் சீரியலை பார்த்தா அந்த பிள்ளைக்கு உணவு மூட்டையில்லாத அந்த பிள்ளைய நித்திர உள்ளவும் வைக்கல. இதற்கு காரணம் இன்றைய அறிவியல் வளர்ச்சி. அந்த அறிவியல் வளர்ச்சி காரணமாக தான் சீரியல்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ போதை மாத்திரை ஒரு அழிவினை தருகின்ற, அதாவது போதை மாத்திரையே ஒரு பாருங்க, இப்ப எதிரணி என்று சொல்லியிருந்தாங்க, போதை மாத்திரை எல்லாம் வளர்ச்சி வந்திருக்குது. அதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது. குடும்பத்தால் தான் இந்த இளைஞர்கள் சீரழிந்து போகின்றார்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த குடும்ப போதை மாத்திரையே ஒரு அறிவியல் வளர்ச்சி தான் ஐயா. எங்களுடைய ஐஸ், அதாவது ஹிட்லர் கொண்டு வந்த அந்த ஐஸ் என்ற அந்த போதைப் பொருள் இன்றைக்கு எவ்வளோ மாற்றம் அடைந்து கெரோயின் என்று சொல்லி எவ்வளோ பெரிய பெயர்கள் இன்றைக்கு அறிவியலில் வளர்ச்சி அடைந்து மாற்றங்கள் அடைஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் ஒன்லைனை பற்றி சொல்லியிருந்தோம். ஒன்லைனில் போதைப் பொருள் விநியோகம் நடைபெறுகின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகின்றோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டார்க் வெப்பின் ஊடாக என்னத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், மனித கரியை கூட பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த டார்க் வெப்ன்றது அந்த இணையதளத்தின் ஒரு வளர்ச்சி, அந்த அறிவியல் வளர்ச்சி. அதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இல்லை குப்பைகளை எல்லாம் இருக்கிறது. இரும்பு திரைன்ற ஒரு படம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த வளர்ச்சி, அதாவது நாங்கள் மனிதர்களுடைய இறைச்சி கூட அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லை, போதைப் பொருட்கள் என்ன போதைப் பொருள் வேணுமோ அந்த அறிவியல் வளர்ச்சியின் ஊடாக நாங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இன்றைக்கு இந்த இளைஞர்கள் அதை தேடி போய் அதன் ஊடாக சீரழிந்து கொண்டு போகின்றார்கள். அறிவியல் வளர்ச்சி இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது இன்றைய சினிமா மோகங்கள். சினிமா மோகத்தின் நம்ம விஜய் ஒரு படம் வந்து சொன்னால் தெரியும். பாருங்க,
அதாவது அறிவியல் வளர்ச்சியினூடாக இன்றைக்கு விஜயின் ஒரு படம் வந்து தெரியும், பெரிய கட்டவுட் போட்டு கட்டவுட்டுக்கு பால் ஊற்றி எங்களுடைய யாழ்ப்பாண சமுதாயம் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் இருந்த அந்த கலாச்சாரம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டுது. இப்போ பால் ஊத்துற அந்த கலாச்சாரம் இன்றைக்கு வந்துட்டுது. பாருங்கள், அந்த விஜயின் ஒரு படம் வந்ததுன்னு சொன்னால் என்ன நடக்கணும்? விஜயின் அஜித்தின் படம் வந்ததுன்னு சொன்னால் தலையண்டம் தளபதி என்று சொல்லியும் பின்னுக்கு போராக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கட இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கணும். இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன அறிவியல் வளர்ச்சி தான் அதுக்கு காரணம். உண்மையில எடுத்துக்கொண்டால் பாருங்க, அடுத்தது இந்த சினிமா மூலம் காட்டப்படுகின்ற இன்றைய நிகழ்வுகள், அதாவது பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், அதாவது வாழ்வட்ட கலாச்சாரம் எங்களுடைய நாங்கள் சொல்லியிருந்த வாழ்வட்ட கலாச்சாரங்கள் கூட இன்றைக்கு எவ்வாறு வாழ வெட்டணும், எங்கே வெட்டினால் அது இறந்து போவார்ன்றது கூட சினிமா அதாவது அறிவியல் வளர்ச்சியினூடாக காணக்கூடியதாக இருக்கு. ஒரு மனிதன் கொலை செய்வது எப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆன்லைனில் போனோம்னு சொன்னால் தேடி பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் ஒருதன் தற்கொலை செய்வது எப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தா தெரிஞ்சு கொள்ளலாம். ஆன்லைனில் ஒருதன் இறந்து கொண்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தேடி அறிஞ்சு கொள்ளலாம். சரியா? ஆன்லைன் அதான் இன்றைய அறிவியல் வளர்ச்சி தான் இதுக்கு எல்லாமே காரணம். இந்த இளைஞர்கள் சீரழிந்து போவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவியல் வளர்ச்சி தான் சொல்லி கூறி எனதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு அணியினரும் தமது கருத்துக்களை இங்கு அள்ளி வீசி இருக்கின்றார்கள். இப்பொழுது எனக்கு சங்கடமான நேரம். இந்த அணிக்கு தீர்ப்பு சொல்வது என்பது மிகவும் ஒரு சங்கடமான விடயமாகத்தான். ஏனென்றால் இங்கு பேசிய அனைத்து பேச்சாளர்களும் தங்களுடைய அணிக்கு வலிச்சேர்த்து அமர்ந்திருக்கின்றனர். இரண்டு அணியினரும் என்னை பார்க்கின்றார்கள். எனக்கு பயமாக இருக்கு. ஒருவேளை இந்த அணிக்கு தீர்ப்பு சொன்னால் இந்த அணியினர் என்னை கோவித்துக் கொள்வார். ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களும் பேசியிருக்கிறார். இந்த அணிக்கு தீர்ப்பு சொன்னால் இந்த அணியர் என்னை கோபித்துக் கொள்வார். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த அணியினர் பேசியிருக்கு. தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கு சரியான விதத்திலே பதிவு செய்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகின்றார் பார்ப்போம், எங்கே பார்ப்போம் என்றவாறு ஒரு சவாலான நிலையிலே இங்கு இரண்டு அணியினரும் இருக்கின்றார். நான் என்ன செய்வது? எவ்வாறாயினும் தீர்ப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய இளைஞர்கள் வழிதவரை போய்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. அந்த வழிதவரை போகின்றமைக்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களிடத்தில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களை அந்த தடம் மாறி செல்கின்ற இளைஞர்களை திருத்த வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே சரியான தீர்ப்பினை வழங்குகின்ற போதுதான் அதனை முன்மாதிரியாக எடுத்து இன்றைய இளைஞர்களை திருத்திக் கொள்ள முடியும். எனவே இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பு சரியான விதத்திலே அமைய வேண்டும். அதற்கு இந்த இரண்டு அணியினரும் பேசிய விடயதானங்களை நான் எடுத்து நோக்கி ஒரு முடிவுக்கு வரவழைகின்றேன். இங்கு அறிவியல் பற்றி பேசியவர்கள் இந்த இளைஞர்களுடைய வழிதவறலுக்கு காரணம் அபரிமிதமான அறிவியல் வளர்ச்சி தான் என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். கால்நடையும் கட்டை வண்டியுமாக தொடங்கிய எங்களுடைய பயணம் இப்பொழுது பால் நிலவிலே பரிணமித்து விரிகின்றது என்று சொன்னால் அதற்கு அறிவியல் தான் காரணம். அதேவேளை இன்றைய இளைஞர்களை பிழையான பாதையிலே இட்டு செய்வதும் அந்த அறிவியல் தான் என்று அடித்து கூறியிருக்கிறார். இவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒரு குடும்பத்திலே பிள்ளைக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தால் அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் சரியான வழிகளை காட்டுவார்களானால் அந்த பிள்ளையினுடைய சகோதரர்கள் அந்த பிள்ளைக்கு சரியான பாதையை காட்டினால் அந்த பிள்ளை சரியான பாதையிலே நடக்கும், அது வழிதவற மாட்டாது. எனவே குடும்பத்திலே தான் அது தங்கி இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். உண்மையிலே அறிவியல் என்பது நமக்கு தேவைதான். இன்று இந்த ஒலிபெருக்கியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த டேன் தமிழொலியிலே இந்த பட்டிமண்டபம் போய்கொண்டிருக்கிறது என்றால் அறிவியலுடைய ஒரு உன்னதமான நிலை. இதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை.
ஆனால் இந்த அறிவியலை பயன்படுத்தி இன்றைய இளைஞர்கள் கெட்டுப்போய்க் கொண்டிருக்கின்றார்களே, அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த பட்டிமண்டபம் கூடியிருக்கின்றது. எனவே அறிவியல் என்பது இரண்டு பக்கங்களையும் கொண்டது. நல்லவையும் இருக்கின்றது, கெட்டவையும் இருக்கின்றது. கெட்டவைகளை பயன்படுத்தி இளைஞர்கள் திசை மாறுகின்றார்கள் என்பதுதான் இந்த அணியினுடைய வாதம். இவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை இல்லை, அறிவியல் கெட்டதாக இருந்தாலும் குடும்பத்திலே அந்த பிள்ளையை சரியான பாதையிலே வளர்த்தார். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தையேதான், அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பின் நிலை என்று அடித்து கூறி அவர்களை திருத்த முடியும் என்று சொன்னார். உண்மையிலே பார்த்தால் ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை பெற்றோருடைய சொற்களை கேட்டு, அங்கு இருக்கின்ற சகோதரர்களுடைய சொற்களை கேட்டு, அங்கு இருக்கின்ற பெரியவர்களுடைய சொற்களை கேட்டு நடக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை வழிதவறி போவதற்கு சந்தர்ப்பங்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கு. எவ்வளவுதான் அறிவியல் மூலமாக எங்களுக்கு பிழையான பாதைகள் எல்லாம் காட்டப்பட்டாலும் அவற்றை புறந்தள்ளி சரியான பாதையிலே ஒரு பிள்ளை நடந்து செல்வதற்கு அவனுடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் பங்களிப்பு செய்யும். எனவே இன்றைய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு பெரிதும் காரணம் குடும்ப சூழ்நிலையே. அதாவது குடும்பத்திலே அந்த பிள்ளைக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமையின் காரணமாகத்தான் அந்த இளைஞன் பிழையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றான் என்று கூறி, இனிவரும் நாட்களிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளை சரியானவற்றை சொல்லிக் கொடுத்து சரியான முறையிலே வளர்த்து இந்த பிறழ்வான நடத்தைகளை தவிர்த்து எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.